வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியில் சூரிய பகவான் பயிற்சியாகிறார். இதனால் துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய இந்த 3 ராசிகள் வாரியான சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். விருச்சிக ராசியில் சூரிய பகவான் பயிற்சி என்பது நவம்பர் 16, 2024 அன்று நடைபெறுகிறது. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சாரம் நவம்பர் 16 அன்று காலை 7:15 மணிக்கு நடைபெறுகிறது. பொதுவாக சூரிய பகவான் ஆற்றலின் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறார். அவர் மீதமுள்ள 8 கிரகங்களில் முதன்மையான கிரகமாகவும் முக்கிய கிரகமாகவும் இருக்கிறார். அவரை மக்கள் வழிபடுகிறார். பொதுவாக இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் இல்லாமல் எந்த ஒரு ஜீவராசிக்கும் வாழ்க்கை சாத்தியமில்லை. இவர் ஒரு ஆண்பால் இயல்புடைய கிரகமாக இருக்கிறார் மற்றும் சிக்கலான பணிகளை கையாள்வதில் உறுதியாகவும் தைரியமாகவும் செயல்படுவார். தலைமைத்துவ குணங்கள் சூரியனால் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. ஜாதகர்கள் அதன் பிரகாரம் செயல்பட்டு நன்மைகளை செய்கிறார்கள். ஒருவன் ஜாதகத்தில் மேஷம் அல்லது சிம்மத்தில் வலுவான சூரியனை கொண்ட ராசி மக்கள் தங்கள் தொழில், அதில் அதிக பணம், உறவில் மகிழ்ச்சி, தந்தையின் போதிய ஆதரவை பெறுதல் போன்ற அனைத்து நன்மைகளையும் பெற்று அனுபவிப்பார்கள். தற்சமயம் விருச்சிகத்தில் சூரியன் பயிற்சி துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய 3 ராசி வாரியான சாதக பாதக பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். துலாம். சூரியன் விருச்சிக ராசி சஞ்சரிக்கும் போது துலாம் ராசிக்கு 11ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் தற்சமயம் துலாம் ராசிக்கு 2வது வீட்டை ஆக்கிரமித்து பயணத்தை மேற்கொள்கிறார். இதனால் இவர் உங்கள் நிதியை கட்டியெழுப்பதில் வலுவான ஆரோக்கியமிக்க கவனம் செலுத்துவதை நீங்கள் காணலாம். பணத்தை சேமிக்க நீங்கள் அதிக அளவில் ஆர்வத்துடனும் உந்துதலுடனும் செயல்படுவீர்கள். உங்கள் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் வேலை தொடர்பான பயணங்களில் ஈடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள். இவை யாவும் நன்மை பயக்கும் விளைவுகளுக்கு வழிவகுக்கும். இது உங்களுக்கு மன திருப்தியை உணர்வை கொண்டு வந்து சேர்க்கும். துலாம் ராசி மக்கள் வணிகத்தில் இருந்தால் தங்களின் லாப வரம்புகளை மேம்படுத்தவும் அதிகமான எதிர்பாராத லாபங்களை பெறுவதற்கும் புதிய ஒப்பந்தங்கள் உடையவும் சூரியன் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். துலாம் ராசி மக்களை ஒரு வல்லமை மிக்க போட்டியாளராக நிலைநிறுத்தலாம். அதிகரித்த உங்களின் நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பணத்தை சேமிப்பது என்பது உங்களுக்கு சற்று சவாலாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் தங்களின் அன்பான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை துணையை மகிழ்விக்கும். அவர்களுடனான உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மேம்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்று நலமாக வாழ்வீர்கள். இதன் விளைவாக இந்த நேரத்தில் திடகாத்திரமாக நீங்கள் வேலை செய்து உங்களுடைய ஆதாயத்தை அறுவடை செய்து மகிழ்ந்து வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. சுவாமி நாராயணரை வணங்கி அவரது நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். அடுத்து விருச்சிகம். சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் தற்சமயம் முதல் வீட்டில் தனது பயணத்தை தொடர்கிறார். இதன் விளைவாக நீங்கள் ஒரு கொள்கை ரீதியான நபராக மாறுவீர்கள். உங்கள் வேலைகளில் தீவிரமாக நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஏராளமான வேலை வாய்ப்புகள் நிறைந்த அதிர்ஷ்டமான காலமாக இந்த ஒரு மாதம் உங்களுக்கு உடன் வரப்போகிறது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வகையில் புதிய யோசனைகள், புதிய உத்திகளை உருவாக்கி பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் கூடுதல் பலன்களை பெற்று ஆதாயத்தை வெல்வீர்கள். வேலை செய்யும் மக்களுக்கு ஊக்கத்தொகையை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த நேரத்தில் இருக்கிறது. அதிகமாக சம்பாதிக்கலாம், குவிக்கலாம் மற்றும் சேமிக்கலாம் போன்ற கொள்கைகளில் திறம்பட உங்களால் திட்டமிட்டு செயல்பட முடியும்.
தனிப்பட்ட முறையில் பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையான பொழுதை கழிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. உங்கள் உறவில் தேவைப்படும் நல்லிணக்கத்தை உங்களால் வளர்க்க முடியும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிக அதிக ஆற்றல் மற்றும் மேம்பட்ட நோய் எதிர்ப்பு சக்திகளை பெற்று நலமாக வாழ்வீர்கள். உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் சூரியன் ஒரு முக்கிய காரணமாக இந்த மாதம் பூரா இருப்பார் என்று நீங்கள் நம்பலாம். முக்கியமாக பூமாதேவியை வணங்கி உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குதல் முக்கியமாக இருக்கும். அடுத்து தனுசு ராசி. விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது தனுசு ராசிக்கு 9ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் தற்சமயம் 12ஆம் வீட்டில் அமர்ந்து பயணிக்கிறார். இதன் விளைவாக நீங்கள் உங்கள் தந்தையுடன் ஒரு நீண்ட பயணத்தை தொடங்குவீர்கள் மற்றும் உன்னதமான காரியங்களுக்காக நன்கொடையும் அளிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த வாரம் தங்களுக்கு நீண்ட தூர பயணம் உருவாகும். தங்களின் வேலைகளை பொறுத்தவரை அதில் நலமாக நீங்கள் மேற்கொண்டு செயல்படுவீர்கள். ஆதாயத்தை அறுவடை செய்வீர்கள். வியாபாரம் செய்வர்களுக்கு நீண்ட தூர பயணங்களால் லாபம் அதிகரிக்கும். நிதி ரீதியாக நீங்கள் ஆதாயங்கள் மற்றும் செலவுகள் இரண்டையும் சந்திப்பீர்கள். இரண்டிற்கும் இடையே கவனமாக ஒரு சமநிலையை சராசரியை பராமரிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்கள் மனைவியுடன் கொண்ட தவறான புரிதல் மற்றும் தவறான எண்ணங்கள் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிக வாக்குவாதங்களும் கருத்து மோதல்களும் உருவாகி ஒரு நிம்மதியற்ற சூழலை உருவாக்கும். இது உங்களுடைய தேக நலனை பாதிக்கும். இந்த காலகட்டத்தில் தாங்கள் சற்று கவனமாக இருந்து மனம் நலமாக இருக்க செயல்படுங்கள். இல்லையெனில் சில தேவையற்ற வலிகளுக்கு காரணமாக இருப்பீர்கள். முடிந்தவரை தட்சாமூர்த்தியை வணங்கி அவரது நாமத்தை உச்சரியுங்கள். பொதுவாக விருச்சிக ராசியில் சூரியனின் பயிற்சி நவம்பர் 16, 2024 அன்று காலை 7:16 நேரத்திற்கு நடைபெறுகிறது. சூரியன் சுயசார்பு, உயிர், ஈகோ, அதிகாரம் மற்றும் ஒட்டுமொத்த உயிர் சக்தி ஆகியவற்றை குறிக்கிறார். இவர் ஆன்மாவின் சாரமாக கருதப்படுகிறார் மற்றும் ஒருவரின் நம்பிக்கை, ஆரோக்கியம் மற்றும் தலைமை பண்புகளை இவர் நிர்வகிக்கிறார். சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கும்போது மேற்கூறிய ராசி அன்பர்களை உயர்ந்த உணர்ச்சி திறம், ஆர்வம் மற்றும் மாற்றத்துக்கான விருப்பத்தை கொடுத்து அவர்களை நல்ல நிலையில் அனுபவிக்க செய்வார். விருச்சிகம் என்பது செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படும் ராசி கட்டத்தின் 8வது ராசியாகும். இங்கு மாற்றம், தீவிரம், பேரார்வம் மற்றும் ஆழ்ந்த உணர்ச்சி தன்மை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இந்த விருச்சிகம் இருக்கிறது. ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புடைய அவரும் வளமுடன் நலமாக திரகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தரோடு வணங்குவோம். வணக்கம். நன்றி.